ஜப்பான் நாட்டு மக்கள் மத்தவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. நிஜமாதான். ஒரு நாள் இதே ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போதுதான் ட்ரெயின்ல ஏறின உடனே யாரோ கீழே விழுந்த மாதிரி ஒரு சத்தம். என்னன்னு போய் பார்த்தா ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. யாருமே கண்டுக்கல, யார்கிட்டயும் எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அவங்களோட வேலையை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி பட்டனை நம்ம பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரயில்வே ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து வீல் சேர்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு போனாங்க. இது என்னோட தனிப்பட்ட அனுபவம் அப்படின்னாலும் பொதுவாவே ஜப்பான்ல யாராச்சும் கீழே விழுந்தா கூட நம்ம ஊர் மாதிரி எல்லாரும் ஓடி வந்துலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இதுக்கு நேர்மாறா ரோட்ல யார்கிட்டயாச்சும் வழி கேட்டீங்கன்னா அவங்களோட வேலையை விட்டுட்டு உங்க கூடவே நடந்து வந்து உங்களை அந்த இடத்துல விட்டுட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல, இவங்க நல்லவங்களா இல்லையான்னு யோசிச்சீங்கன்னா லாங் டைமரா இந்த மக்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எந்த வகையிலுமே மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட கூடாது அப்படிங்கிறது இவங்க ரத்தத்திலே ஊறி போன ஒரு விஷயம். அதனாலேயே மத்தவங்க விஷயத்துல தலையிட மாட்டாங்க. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அது தெரியாதவங்களுக்கு உதவி பண்றதா இருந்தாலுமே. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கு. சட்டம் இல்லாம வாழ்ந்துட்டு போயிடணும்.